ஹாய் கைஸ், எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு gai3's கிச்சன் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து நீங்கள் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு யாருனா சடனாக ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ வாங்க வித்தவுட் எனி டிலே எப்படி நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்மளோட ரவை உத்தாப்பம் செய்யலான்றதை பார்த்துடலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நான் வந்து 1/2 கிலோ ரவை சேர்த்துருக்கேன். ஒரு சில ரவையில் வந்து கல் இருக்கும், அதனால் அதெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் க்ளீனாக இருக்கிற ரவையாக சேர்த்துக்கோங்க. இது ஒரு 4 பேர் வந்து 3 தோசை சாப்பிட்லாம், அந்தளவுக்கு குவான்டிட்டி இருக்குது. 1/2 கிலோ ரவைக்கு வந்து நல்ல கட்டியான தயிர் வந்து ஒரு பெரிய கப் அளவுக்கு சேர்த்துட்டு அதே ரேஷியோ அளவுக்கு நம்ம 1 கப் அளவு தண்ணியும் வந்து சேர்த்துடலாம். இப்போது நல்லா வந்து மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் மாற்றிட்டு அதில் தண்ணி கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துருங்க. இதில் இப்போது 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பேக்கிங் சோடா வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 2 பிஞ்ச் வேணால் அதில் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஆப்ஷனல் விட்டுருங்க. பார்த்திங்கன்னா நம்ம தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் அது இருக்கணும். இதை விட இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்தாலும் பரவாயில்ல. இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இல்லையா, இதை விட கொஞ்சம் திக்காக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போது அது ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊறட்டும். நம்ம அந்த டைமில் சின்னதாக வந்து வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுக்கலாம். கேரட்டை துருவி எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 வெங்காயம் 2 கேரட்டை எடுத்துருக்கேன் அளவு. நான் இன்றைக்கி ஊத்தாப்பத்துக்கு வந்து கார சட்னி தான் வந்து சைட் டிஷ்ஷாக செய்ய போகிறேன். இது ஆல்ரெடி நான் ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். மேலே காமிக்கிற கார்ட் லிங்க்கில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். இப்போ நம்மளோட சூப்பரான கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போது தோசை தவா சூடானதுக்கப்புறமா நம்மளோட மாவை சேர்த்துடலாம். ஊத்தாப்பத்துக்கு வந்து நம்ம ரொம்ப தின்னான லேயராக போடக்கூடாது, நல்லா திக்காகவே இருக்கணும். அதனால் நீங்கள் ஒரு 2 முறை வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சு சுற்றினாலே போதும். இல்லைனா அது திக்காக உங்களுக்கு இன்னும் நல்லா தடியாக வேணும் ஊத்தாப்போனா நீங்கள் போட்டு அப்படியே விட்டுடலாம். மாவை ஸ்ப்ரெட் பண்ணலாம் அவசியம் இல்லை. மேலே வந்து கொஞ்சமாக வெங்காயமும் கேரட்டும் சேர்த்துடலாம். இதுவே உங்களுக்கு வந்து மேலே இட்லி பொடி இல்லை நெய் அதெல்லாம் சேர்க்கணும், இல்லைனா உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க அதையும் வந்து மசிச்சு சேர்க்கணுன்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வந்து இது நல்லா நமக்கு ரோஸ்ட் ஆகட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடியில் கருகிடும். அதனால் லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷத்துக்கு நமக்கு இது நல்லா வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அடியில் ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் தெரியுது பார்த்திங்களா ஓரத்தில், அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் எடுத்துடுங்க. அது டார்க் ப்ரௌன் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு சாப்பிட நல்லா இருக்காது. ஓரங்களில் எப்போது வந்து லைட் ப்ரௌனாக மாறுதோ அப்போது இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளிப் பண்ணி போட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான ரவா ஊத்தாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து சாம்பார், தேங்காய் சட்னி, புதினா சட்னி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி எல்லா ரெசிபியுமே போட்டு இருக்குது சைட் டிஷ். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். பபாய்.